பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய கேமரா முன்னாடி விக்ரம் சொல்றாரு, நீங்க என்னை இவ்வளோ நாள் ஓட் போட்டு காப்பாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த டைமில் நான் இந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு நான் வெளியே போயிட்டேன்னா நீங்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நான் பாழாக்கின மாதிரி ஆகிடும். அதனால் கடைசி வரைக்கும் நின்று நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது அவர் உண்மையான மனசுலேருந்து வந்தக்கூடிய வார்த்தையாக இருந்தால் கண்டிப்பாக பணப்பெட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, இவர் இப்படி சொல்கிறதுக்கான இன்னொரு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா சீசன் 7 வரைக்கும் இந்த பணப்பெட்டி அப்படின்றது எடுக்காமல் இருந்தால் ஒவ்வொரு நாளுமே அந்த பணப்பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த பணத்தோட மதிப்பு வந்து அதிகமாகிட்டே தான் போகும். போன சீசனில் தான் இந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு டாஸ்க் மாதிரிலாம் ஒன்று வச்சாங்க. அதுவும் இந்த சீசனில் அந்த பணப்பெட்டியில் சேரக்கூடிய அந்த பணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் தான் சேர்ந்துருக்கு. ஓகேங்களா, இது வரைக்கும்லாம் வந்து பார்த்திங்கன்னா 13 லட்சம் 19 லட்சம்லாம் வந்து பணப்பெட்டியில் சேர்ந்தது. இப்போ ஒரு 5 லட்சம் தான் இருக்குது. வெறும் ஒரு 5-6 லட்சத்தை எடுத்துகிட்டு நமக்கு எதுக்கு வெளியே போகிறது? அதை விட கடைசி வரைக்கும் நின்று ஜெயிச்சோம் அப்படின்னா மக்களுக்காக விக்ரம் நின்னா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுக்காக கூட அவர் பேசியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் யோசிச்சது கரெக்டாக இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ விக்ரம் எடுக்கல அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா சாண்ட்ரா மட்டும்தான். சாண்ட்ரா எதுக்காக அந்த பணப்பெட்டியை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா இந்த வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் அடிக்காத ஆள் அப்படின்றது யாருமே கிடையாது. நல்லா சிரித்து பேசுவாங்க, அவங்கள பற்றியே பின்னாடி போய் குறை சொல்லுவாங்க. அப்படி இருந்த ஆள் இப்போ வீட்டுக்குள்ளே 5 பேருக்கு மட்டும்தான் இவங்களோட உண்மையான சுயரூபம் ஓரளவு தெரிஞ்சிருந்தாலும் ஃபுல்லாக தெரியாது. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போனவங்க எல்லாருமே ஷோவை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது சாண்ட்ராவை தான் வச்சு செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சாண்ட்ராவை பற்றி சொல்லும்போது சாண்ட்ராவோட முகம் நல்லா மாறிடுது. ஆஹா, நம்ம பண்ண விஷயம்லாம் இவங்க எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டிப்பாக இந்த வாரம் நம்ம வெளியே போயிடுவோம். வெளியே போகிறதும் போகிறோம், சும்மா எதுக்கு போகிறது, இருக்கக்கூடிய பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு தான் நிறைய இருக்குது. அதனால் அவங்க தான் பணப்பெட்டியை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.